வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு டாக்ஸியில் வந்தேன். அப்போ வரும்போது அவர் என்ன இந்த மாதிரி இதில் பார்த்துருப்பார் போல இருக்குது. என்னென்ன இப்படி நடக்குது போது வருது அப்படின்னு சொன்னார். இந்த எம்எல்ஏக்கள் கார் கொடுக்கறதை பற்றி அவராக பேசுகிறாரு. ஏன்னா ஒன்றும் இல்லைண்ணே, நான் போன கரண்ட் பில்லு 1500 கட்டினேன். இந்த மேக்சிமம் 1500 1700 வந்துடும். நான் போன தடவை 1500 கட்டினேன். இப்போ 7400 எனக்கு பில்லு வந்திருக்கு. நான் என்ன பண்ணுவேன், நான் இந்த மாதிரி இந்த ஓலா ஊபரில் வண்டி ஓட்டுறேன். பிள்ளைங்க 2 பேர் படிக்கிறாங்க, நாங்கள் சாப்பிட்ணும். இது எப்படிண்ணே இது யாருமே பேச மாட்டாங்களே, எப்படி இது இன்னும் இலவசம் இலவசம்னு சொன்னாங்க. இப்படி அந்தந்த சலுகையெல்லாம் அறிவிச்சாங்க. இப்படி எல்லாம் ஏறி போய் கிடக்குது. ஒரு 1500 கட்டினவன் ஒரு 1700 கட்டு, ஒரு 2000 கட்டுனா கூட சரி, காலத்துக்கு ஏற்ப கொஞ்சம் விலை ஏறும்னு நம்ம நினைக்கலாம். 1500 எங்கே இருக்குது, 7400 எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இது யாரும் பற்றி பேச மாட்டாங்க. இந்த நேரத்தில் இவ்வளோ பண நெருக்கடியில் ஏற்கனவே கடன் வாங்கிட்டேன்னு சொன்னாங்க. இப்போ மேலும் மேலும் இவங்க கடன் வாங்குறாங்க. இதில் எம்எல்ஏவுக்கு கார் தேவையா அப்படின்னு அவர் ஆதங்கத்தை சொன்னார். இப்போ இது நான் என்ன சொல்கிறேன், இது போன ஆகஸ்ட் 12 நம்ம விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்தில் கேட்குறாரு. சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் தேவையான கோரிக்கை. அதை இப்படி உங்கள்கிட்ட முன்மொழின்றதுனா ஏற்கனவே கடிதமாக கொடுத்துருக்கேன். அதாவது எனக்கு 280 கிலோமீட்டர்லேருந்து தான் நான் இங்கே வரேன் சட்டமன்றத்துக்கு. பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ மற்ற வர்றதுக்கு அலவன்ஸ் கொடுக்குறீங்க போகிறீங்க, அது வர. ஆனால் வண்டி வாகனங்கள் வர்றதுக்கு எனக்கு சொந்தமாக வண்டி கிடையாது, வாடகை வண்டியில் தான் வரேன். அதோட இல்லை, நான் ஒரு 40 கிலோமீட்டர் என்னுடைய 40 கிலோமீட்டர் என்னுடைய சுற்றளவு. சுருக்கமா சொல்லுங்க. அதானா அதில் போய் மக்களை சந்தித்து மக்களுக்கு பணி செய்யணுன்ற அளவுக்கு வாகன வசதி இல்லை, ஒன்று. ரெண்டாவது, ஒரு செயலாளரை கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து செய்கிற அளவுக்கு வசதி இல்லை. இப்படி தான் இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அதில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உதவி செய்கின்ற வகையில் நீங்கள் அவங்களுக்கு வாகன வசதி மற்றதை செஞ்சு கொடுக்கணும். காலணி அணியாத எம்எல்ஏ கூட இருக்காங்க இங்கே. காலணி அணிய முடியாத அளவுக்கு வசதி வாய்ந்த எம்எல்ஏ இங்கே இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு அமையணும்னா நம்மளுடைய உறுப்பினர்களை நலமுடன் வைத்துக்கொள்ள வேண்டியது தங்களுடைய முன்னான அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலனி அணியாத எம்எல்ஏலாம் சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. யாரு செருப்பு போடாத அளவுக்கு, ஒன்று காலில் எதனா வேற எதனா செருப்பு போட முடியாத அளவுக்கு ஏதாவது நோய் இருக்கணும். அந்த காலத்தில் ரோட்டெல்லாம் திரிவாங்கல்ல, அது இப்போ ஓரளவுக்கு அந்த நோய் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது இந்த குஷ்டம், யானைக்கால், இந்த மாதிரி நோயெல்லாம் இப்போ கட்டுப்படுத்திட்டாங்கல்ல. அவங்களுக்கு தான் காலில் கட்டு போட்டிருப்பாங்க, செருப்பு போட முடியாது. அந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. அப்போது காலனி அடைய முடியாதவங்க இருக்கிறாங்க. நான் இது என் சொந்த கோரிக்கை. ஆனால் எல்லா எம்எல்ஏவுக்காக பேசுகிறேன். நான் 250 கிலோமீட்டர் கடந்து பஸ்லேயும் ட்ரெயின்லையும் வரேன். சொந்த வண்டி இல்லை, வாடகை வண்டியில் வரேன். 40 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கிற என் தொகுதியில் நான் போய் பார்க்க முடியல, மக்களை பார்த்து பணி செய்ய முடியல, ஒரு செயலாளரை வச்சுக்கிறதுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ கார் கொடுத்துட்டா அவர் இருக்கிற பாடி கண்டிஷனுக்கு 250 கிலோமீட்டரு காட்டுமன்னார்லேருந்து கார்லேயே வராமா? சரி, என்கிட்ட ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி அடிப்படை இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா லஞ்ச லாவண்யம் இல்லாமல் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கார் கொடுக்கலாம், நாங்களாம் லஞ்சம் வாங்கும்பா அப்படின்னு அர்த்தமா? அது என்னன்னு தெரியல. அப்போது இது ஏதோ பேசி வச்சு சொன்ன மாதிரியாக தோணுது. ஏன்னா சொல்லி ஒரு 2-3 நாள்ல சரி எல்லாருக்கும் கார் தரேன் அப்படின்னு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. இப்போ இந்த மாதிரி என்கிட்ட கார் இல்லை, என்கிட்ட சொத்து இல்லை, நான் 250 கிலோமீட்டர் பஸ்ஸில் வரேன், அதில் வரேன், இதில் வரேன்னு சொன்னார் இல்லையா? அவருடைய அந்த அஃபிடேவிட்ல கொடுத்துருப்பாங்க. பொதுவாக வீட்டில் இப்போ தேர்தலில் நிற்கிறோன்னு வச்சிங்களேன், இப்போ என் பேரில் என்ன சொத்து இருக்கோ அதை நான் கொடுப்பேன். அப்படி பார்த்தோம்னா ஜோதிமணியோட சொத்து மதிப்பு அசையா சொத்து 50 லட்சம். கையில் காசு அன்ன தேதியில் ஒரு 1.25 லட்சம் ரூபாய் கையில். அப்புறம் வங்கி கடன் ஒரு 3,42,000 ரூபா வங்கி கடன் இருக்கு. வங்கி இருப்பு ஒரு 22,785 ரூபா. தங்கம் கோல்டு ஒரு 200 கிராம், அது 25 லட்சம் ரூபாய்க்கு உரியது. இப்பெல்லாம் வச்சிருக்காரு. ஒரு கார் வச்சிருக்காரு. அதான் காரே இல்லைன்னாரு. ஒரு இத்தியாஸ் கார், டொயோட்டோ இத்தியாஸ் கார் வச்சிருக்காரு. அதோட மதிப்பு
9 லட்ச ரூபாய். நான் என்ன சொல்றேன், ஒரு இளைய பெருமாள் அவர்களின், மரியாதைக்குரிய இளைய பெருமாள் அவர்களின் ஒரு மகன் கார் வச்சிருக்காரு, நம்ம வரவேற்கிறோம். இது இது கொஞ்சம் தான் அவருக்கான வசதி. ஆனா அவருடைய தியாகத்துக்கும் அவரோட வேலைக்கும் அவர் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருந்தாருன்னா சரிங்க. ஆக மொத்தம் டோட்டலா வந்து 85,47,835 ரூபா அவர் வந்து டாக்குமெண்டா இந்த தேர்தல் அஃபிடவிட்ல காட்டிருக்காரு. இன்னொருத்தர் பேசினார்ல, நான் வந்து எனக்கு வேலை இல்லை, வெட்டி இல்லை, லவ் ஃபெயிலியர் வேற ஆகிப்போச்சு அப்படின்னாரு சபரி ஐங்கரன். அவரோட அசையும் சொத்துன்னு இன்னைக்கு எல்லாம் நெட்ல வருது. அசையும் சொத்து 71,70,70,620, அசையா சொத்து 1,04,000, மொத்த மதிப்பு 72,74,620 ரூபா. அவர் ஒரு கார் வச்சிருக்காரு, டாடா டிகோர். அது வந்து 5 லட்சமா. இதுல இன்னொரு ஹைலைட்டு, சண்முகம்னு ஒருத்தர் டிவிகேல இருந்து இதானார் இல்லையா, அவரோட அசையும் சொத்து 6,49,73,121, வெறும் 21. அசையா சொத்து 31,03,00,000. மொத்த மதிப்பு வந்து 37,52,73,021 ரூபாய். அவர் வந்து வோல்க்ஸ்வேகன் கார் ஒன்று வச்சிருக்காரு 5 லட்சம், இனோவா கார் கிறிஸ்டா ஒன்று வச்சிருக்காரு 10 லட்சம், இன்னொரு பென்ஸ் வச்சிருக்காரு 12 லட்சம், இன்னொரு பென்ஸ் வந்து 30 லட்சம். இப்படி இருக்கிறவர் சொல்றாரு, எனக்கு எவ்வளவு கார் இருந்தாலும் அரசாங்க கார்ல போறது ஒரு மதிப்பு தானே, ராஜா ஏறின குதிரை இல்லை நான் ஏறினா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இது இருக்குது. இப்போ இதை அப்படியே கட் பண்ணி இப்படி வாங்க, நீங்க இதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டா எவ்வளவு செலவாகும் அப்படின்னு இன்னைக்கு ஒன்று போட்டிருக்காங்க. 232 பேருக்கு வந்து கார் வாங்க 695 கோடி, 232 பேருக்கும் வந்து இந்த 75,000 அதுன்னு தராங்கல்ல, அது வந்து ஒரு மாதத்திற்கு 17,05,00,000 அப்படின்னு பார்த்தா 1,050 கோடி வருது. அப்புறம் வந்து எம்எல்ஏ பிஏவுக்கு வந்து 25,000, 5 வருஷத்துக்கு 35 கோடி வருது அப்படிலாம் சொல்றாங்க. இதுல வந்து இன்றைக்கு திமுக நாங்க ஒரு 51 பேர் இருக்கோம், எங்களுக்கெல்லாம் கார் வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்புறம் வந்து ஆதவர்ஜனா அந்த மாதிரி ஆட்கள்லாம் கூட எங்களுக்கு கார் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், சட்டமன்றத்தில் இருக்கிற 190 பேர் கார் வச்சுக்கிறதா ஒரு செய்தி இன்னைக்கு பரப்பப்படுது. இப்ப உண்மையிலே நீங்க பாருங்க, ஒரு எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா அவருக்கு எங்க ஒரு செங்கல் சூளை, அந்த கல் அது மண்ணு கிண்ணு எவனாவது ஒருத்தன் இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவான். இது இயல்பா நடக்கிறது. எவனையும் அடிச்சு பிடுங்கலனாலும் ஃபார்மாலிட்டிஸ் ஒன்று இருக்குல்ல, அது யாரா இருந்தாலும் பண்ணிடுவாங்க. அது இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டாவும் சொல்றாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒருத்தன் 1,400 500 கரண்ட் பில் கட்டிட்டு இன்னைக்கு வந்து 7,000 சில்லறை வந்துருக்குன்னு நொந்து கொள்கிற நிலையில இந்த கார் வந்து நமக்கு தேவையா? சரி, நான் என்ன சொல்றேன், இப்போ ஒருத்தர் சொல்றாரு, நான் 400 கிலோமீட்டர் தள்ளி வரேங்க, ஆட்டோவில் வரேங்க. சரி ஏங்க, நான் குடும்ப குட்டியெல்லாம் விட்டுட்டு 400 கிலோமீட்டர் தள்ளி இங்கே வந்து 10 நாள் 15 நாள் நீங்கள் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் வைக்கிறீங்க, நான் பசியும் பட்டியுமா? தெரியுதா நான் சொல்றது, புரியுதா? அது இல்லாமல் இங்கே கிடக்குறேன். அதுக்கு நீங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணீங்கன்னா, நான் போய் கண்ட இடத்துல ஹோட்டலில் சாப்பிட்டேன்னு வச்சிங்களேன், அது வந்து செட் ஆக மாட்டேதுங்க. அது நல்ல சாப்பாடா, சாப்பிட்டா எதனா வயிறு கிட்டுருமா, வேற எதனா வந்துருமா, நோய்க்கு எதனா வந்துருமா, நான் பயப்படுறேன். அதால எனக்கு நீங்கள் வந்து சட்டமன்ற விடுதி கொடுத்துருக்கீங்க, நான் விடுதியில் சும்மா எப்படிங்க இருக்கிறது, ஏதாவது ஒன்று ரெடி பண்ணுங்க, சாப்பிடுங்க நான் அப்படின்னு கேட்பானுங்க போல. இது என்னது இது? இது நம்ம 1000 விமர்சனங்களை திமுக மீது வைத்தாலும் இன்றைக்கு திமுக எனக்கு வேணான்றாங்க சார். மக்கள் சார் திமுக வேணான்றதை கூட விடுங்க சார், மக்கள் என்ன சார் நினைப்பான்? ஏன்னா இங்க அவன் சோறு சும்மா கிடக்குறான், என்னடா இதுன்னு அப்படின்னு ஜனங்க நினைக்க மாட்டாங்க. இது அரசாங்க காசு தானே, தொடவும் மாட்டேன், தொடவும் விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன்னா இது எப்படி இது சார்? உண்மையிலே வந்து எனக்கு தெரிஞ்ச திமுகவில் ஆபரகாம்னு ஆலந்தூர் எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தாருங்க. ஒரு கடைசி வரைக்கும் சைக்கிளில் தாங்க. இப்போ ஏதாவது ஒரு ஸ்டேஷன் பிரச்சனைன்னு யாராவது எந்த நேரம் போனாலும் சரி, என்னப்பா சைக்கிள் எதில் பார்த்தா சைக்கிள் எடுத்துன்னு வந்தியாப்பான்னு டக்குன்னு சைக்கிளுக்கு ஏறி உட்காந்துருவாருங்க ஆலந்தூர் எம்எல்ஏங்க. அது நிறைய பேருக்கு தெரியும். இப்படி ஒரு சில எம்எல்ஏக்கள் இருக்க தான் செய்வாங்க. அப்போ அவங்களோட அடிப்படை அந்த தரம் என்ன இருக்கு, அவங்களோட பொருளாதார வசதி எப்படி இருக்குன்றது பார்த்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ண நீங்க கொடுத்தா கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎஸ் சம்பளம் இதெல்லாம் ஏங்க, எம்எல்ஏனா ஒரு 1000 பேர் லெட்டர் வாங்க வருவாங்க ஒரு மாசத்துக்கு, பல பிரச்சனைக்காக வருவாங்க. அந்த அமைச்சருக்கு சொல்லுங்க, இந்த அமைச்சருக்கு சொல்லுங்கன்னு. எவனாவது ஒரு கட்சிக்காரன் கூட நான் தான் எம்எல்ஏ பிஏ தெரியுமா அப்படின்னு அப்படி இப்படி சுத்திக்கின்னு அவங்க கதையை அப்படி ஓட்டிப்பாங்க. சும்மாலாம் வந்து கட்சிக்காரன் வந்தான் ஒரு எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்க, ஏங்க ஒரு ஸ்டேஷன் ஃபோன் பண்ண சொல்லுங்கன்னா, நம்ம கட்சிக்காரன்பா உடனே டக்குன்னு ஃபோன் பண்ண மாட்டாங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம், சும்மா வந்த இப்படின்னு இயல்பா கேட்பானுங்க. அப்புறம் நான் சாயந்தரம் ஆயிடுச்சு ஒன்றும் இல்லையா, இப்போ அந்த ஹோட்டலில் போய் அதை வாங்கினா இது வாங்கிடுவா, இப்படி காசுக்கு தான் பெரும்பாலும், நான் எல்லாரையும் சொல்லல, பெரும்பாலும் இப்படி தான் நடக்கும்.
அப்படி இருக்க சூழ்நிலை அவர் சம்பளம் சரி. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு கார் வாங்கி தரீங்க சாமி. தேர்தல் அஃபிடவிட்ல அவர் வந்து ஒரு லிஸ்ட்டை போட்டிருக்காரு. இப்போ இந்த 5 வருஷம் முடிஞ்ச உடனே, ஏய் நீ லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னா நான் வந்து உனக்கு கார் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு. ஏன்னா நீங்க ஆட்சி போயிட்டா நீங்க அதை வந்து நீங்க அதை வெரிஃபை பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், 5 வருஷம் முன்னாடி தேர்தல் நிற்கிற போது இவரோட சொத்து மதிப்பு இது திருட்டு போய் பாரு, நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து வந்து திருட்டுக்கிறான், ஏன் பணத்தை சம்பாரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சீஸ் பண்ணி எடுத்துருவீங்களா? இது என்னது இது? அவன் காலை உணவு திட்டத்தை 10வது படிக்கிற வரைக்கும் நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். எதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ற சொல்லு. அப்போ காலையில சோறு போட்டு இந்த குழந்தைகளுக்கு அனுப்புறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை அப்படின்னு தானே நீங்க கொடுக்குற. இப்படி இருக்கிற நாட்டில் இந்த பொருளாதார இந்த மந்தம் இல்லை தேக்க நிலை இல்லை டவுன் இதையெல்லாம் சீட் பண்ணிட்டு நீங்க சிங்காரிச்சிங்க, உங்களை யாரும் நாங்க வேணான்னு சொல்லு. ஆனா இப்படி மக்கள் கஞ்சிக்கு கஷ்டப்படுறான், அங்கங்க ஏகப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் விட்டுட்டு கார் பிரச்சனை. சரி, ஒரு எம்எல்ஏ கார் கொடுத்துறீங்கம்மா, கிறிஸ்டா. அது வேற ஒருத்தர் கேட்டார், கொஞ்சம் கிறிஸ்டாவில் போனால் சொகுசா இருக்கும். ஆமா, அந்த சீட்டை அப்படி ஃபோல்ட் பண்ணோம்னா படுத்துடலாம், அதில் சூப்பரா இருக்கும், பல வேலைக்கு அது யூஸ் ஆகும். அப்போ ஒரு எம்எல்ஏ ஒரு 400 கிலோமீட்டர் தள்ளி 500 கிலோமீட்டர் தள்ளி கார் எடுத்துன்னு சென்னைக்கு வந்துடுறாருங்க. ஒரு தடையும் 500 கிலோமீட்டர் டிராவல் பண்றது கஷ்டமா இருக்கும். ஏன்னா வீட்லயும் ஒரு கார் இருக்கும், வீட்லயே 2-3 கார் இருக்குங்களா, அந்த காரை இங்க விட்டுருவாரு. அடுத்த தடவை வர சொல்லி இங்க பாத்துக்கலாம். அந்த கார்ல யார் சுத்துவா சொல்லு? அதுல ஒரு பாஸ் இருக்கும், சட்டமன்ற உறுப்பினர், டோல்லாம் ஃப்ரீ. போலீஸ் பார்த்தா ஒன்றும் பெருசா மடக்க போறதில்ல. நீ வந்து ஊருக்கு போன பிறகு, ஏன்னா தொகுதி போனோம்ல, தொகுதிக்கு போய் நீங்க வேலையை பார்க்கணும். அப்போ அந்த கார்ல எது சுத்தம்? இல்ல நீ யாருக்கிட்ட கொடுத்துட்டு போவ சொல்லு. அப்போ ஜனங்களை விட்டு வரி பணத்துல யாரு சுத்துவா? இதுல நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அரசாங்க காரு அங்க நிற்கும், இங்க நிற்கும், அங்க போவோம், இங்க போவோம், இதெல்லாம் சரியா? சொல்லு, ஒரு மனசாட்சியோட சொல்லுங்க. விஜய் அவர்களுக்கு இது தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த திட்டமே இது பேசப்பட்டது. எங்க எம்எல்ஏ எவனா பேசினான்னா, தாவக எம்எல்ஏ கேட்டாரு, அதெல்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்கிறதுக்காக விசிகா எம்எல்ஏவை கூப்பிட்டு, ஏப்பா நீங்க பேச பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது ஒரு செட்டப்புங்க இது. இப்போ நான் என்ன கேட்குறேன், கார் இப்போ, செருப்பு எப்போ? ஜோதிமணி கேட்டார்ல, செருப்பு போட முடியாத எம்எல்ஏக்கள்லாங்கிறாங்கன்னு. சரி, கார் வாங்கி கொடுத்துட்டு காலில் முள்ளு குத்தாது. இவர் இப்போ அவரே சொல்றாரு 40 கிலோமீட்டர் எந்த தொகுதி, இதை விட பெரிய தொகுதி தாங்குது, வெறும் காலில் எப்படியா நடந்து போவாங்க? அதுக்கு ஒரு 4-5 செருப்பு வாங்கி தரதில்ல அரசாங்கம்? செருப்பையும் வாங்கி கொடுத்துருங்க. ஆமா, நல்ல அறாத செருப்பை வாங்கி கொடுங்க, ஒரு 5 வருஷம் வர மாதிரி செருப்பு வாங்கி கொடுங்க. என்ன கேவலம் இது? அதனால இது இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளும் தங்களுக்கு கார் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலயாவது இல்ல, நாங்க வந்து இது உரிய நபர். இப்போ நீங்க மகளிர் உரிமை தொகை, நாம முதல்ல இந்த இலவசங்களே நம்ம வந்து எதிர்க்கிறோம்னு வச்சுங்களேன். இலவசம் கொடுத்துதான் நாட்டை வந்து வீணாக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல ஒரு பாலிசி இல்லை, ஃப்ரீயா கொடுத்தா பெனாயிலும் குடிச்சிருவாங்க. ஒண்ணு ஓய்சில பொண்ணு வருதுன்னா எனக்கு ஒண்ணு, எங்க அப்பனுக்கு ஒண்ணு. அவங்க அப்பனுக்கு கேட்பானா, யோ எங்க அப்பா வீட்டுல இருக்கிறாரியா, நடக்கிறாரு தெரியுமா, அவருக்கு ஒரு பொண்ணு குடியா, என்ன சும்மா தானே தரீங்க, கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்கறதா சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அப்படி இருக்கிற போது எல்லாருக்குமான தொகை நீங்க, அதுக்கப்புறம் தகுதியுள்ள பெண்களுக்கு அப்படின்னு சொன்னீங்களா, வந்து நம்ம வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்வோம் நீங்க. அதுக்கப்புறம் அதுல ஒரு தகுதி வச்சீங்களா, ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கு தகுதி வைக்கிறீங்களே, எம்எல்ஏவுக்கு வந்து தகுதி வச்சீங்களா? ஒரு அமைச்சர் ஒரு முறை ஆனால், நம்ம கடந்த கால வரலாறு சொல்லுவோம், ஒரு அமைச்சர் ஒரு முறை அமைச்சர் ஆனால் ஒரு 10-15 தலைமுறைக்கு சரி பண்ணிப்பாங்க அப்படிலாம் சொல்றாங்கல்ல. எம்எல்ஏ அட்லீஸ்ட் ஒரு 2-3 தலைமுறைக்கு சரி பண்ண மாட்டாரு. அதுதான் இப்ப மண்ணு கிண்ணு காத்து கல்லு என்னென்னவோ கிடக்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி மக்களுக்கு ஒரு கிரைட்டீரியா வைக்கிறீங்க, மக்களுக்கு ஒரு தகுதி வைக்கிறீங்க, எம்எல்ஏக்களுக்கு தகுதியே வைக்க மாட்டீங்க? அதால கார் வாங்கி கொடுங்க, காரோட ஒரு 4-5 ஜோடி செருப்பு வாங்கி கொடுங்க. இது வந்து ஜோதிமணி அவர்கள் வந்து கேட்டதுதான். பாவம்ல அவர் கேட்டதுக்கு நீங்க மரியாதை கொடுத்து பண்ணீங்கல்ல. அவர் 2 கேட்டார்ல, கார் கேட்டாரு, செருப்பு கேட்டாரு, செருப்பையும் வாங்கி கொடுத்து சிறப்பா செய்யுங்க. நன்றி.